டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் உடைய இனிஷியல் பேசிக் சொல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு த்ரீ மெத்தட்ஸ் இருக்குங்கிறது தெரியும். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், லீஸ்ட் காஸ்ட் அண்ட் வெர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஸோ இப்போ இந்த வெர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கொடுத்து இதனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. Before going to start, we should check whether it is balanced or unbalanced. பேலன்ஸ்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா சம்மேஷன் ஏஐ ஈக்குவல் டு சம்மேஷன் பிஜேவா இருக்கணும். தட் இஸ் சப்ளை ஈக்குவல் டு டிமாண்டா இருக்கணும். இப்போ சப்ளை உடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா 300 பிளஸ் 500 பிளஸ் 825 375 இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து 2000 ஆன்சர் வருது. அதே மாதிரியே இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 350 400 250 150 400 இதை டோட்டல் பண்ணோம்னா 1550 தான் வருது. ஸோ டு மேக் இட் பேலன்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதனோட வேல்யூ கம்மியாக இருக்குது, டிமாண்ட் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அப்போ டிமாண்டில் எவ்வளோ கம்மியாக இருக்குது, 2000 மைனஸ் 1550 விச் இஸ் ஈக்குவல் டு 450 வேல்யூஸ் டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ டிமாண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் சிக்ஸ்த் காலமில் ஜீரோ காஸ்ட் டம்மி காஸ்டோட டம்மி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை வச்சுக்கிட்டு 450 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்துட்டு 2000 1550 இருந்ததை 2000 சொல்லிட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு இப்போ பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதனுடைய இந்த மாதிரி தான் இந்த கேஸில் நம்ம இது பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஜீரோ காஸ்ட்டோட 450 ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சப்ளையும் டிமாண்டும் நமக்கு ஈக்குவல், ரெண்டுமே 2000 வேல்யூ நம்மக்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெனால்ட்டி கால்குலேட் பண்ணணும். பெனால்ட்டி வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு ரோவுடைய ரோ மினிமமும் அதனுடைய நெக்ஸ்ட் மினிமத்துக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெனால்ட்டி வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ உடைய மினிமம் வேல்யூ 0, நெக்ஸ்ட் மினிமம் வேல்யூ 2, இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ரெண்டுக்குமான காமன் டிஃப்ரென்ஸ் மட்டும் எழுதணும். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2. அதே மாதிரி பார்த்தோம்னா செகண்ட் ரோல அதே மாதிரி 0 மினிமம், நெக்ஸ்ட் மினிமம் வந்து 6, இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 6. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க 0 வந்து மினிமம், நெக்ஸ்ட் மினிமம் வந்து 4, ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 4. அதே மாதிரியே ஒவ்வொரு ரோலையும் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 0க்கும் 8க்குமான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 8. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரோ மினிமம் ரோவுக்கான பெனால்ட்டி வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதணும். அதே மாதிரி லைக்வைஸ் காலம் பெனால்ட்டி எழுதணும். காலத்தில் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் மினிமம் வேல்யூ 6, நெக்ஸ்ட் மினிமம் வேல்யூ 8, இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2. ஓகேங்களா? அதே மாதிரியே செகண்ட் காலத்தில் 4 சரி மினிமம் 2, நெக்ஸ்ட் மினிமம் 4, ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் 2. அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே மினிமம் 12, நெக்ஸ்ட் மினிமம் 14, ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் 2. இதே மாதிரி எல்லா காலத்துலேயும் நம்ம எழுதணும். இங்கே 4, இங்கே மினிமம் 10, நெக்ஸ்ட் மினிமம் இஸ் ஆல்சோ 10, அப்போ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 0ன்னு போட்டுக்கணும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு 0 மினிமம், நெக்ஸ்ட் மினிமம் 0, அப்போ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 0. ஓகேங்களா? ஸோ அப்போ பெனால்ட்டி வேல்யூ அலாங் ரோ வைஸ் பெனால்ட்டி, அலாங் காலம் வைஸ் பெனால்ட்டி, மினிமம் அந்த நெக்ஸ்ட் மினிமத்துக்கான டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ரோ காலத்தில் ஹையஸ்ட் பெனால்ட்டியை சூஸ் பண்ணணும். ஹையஸ்ட் பெனால்ட்டி இஸ் 8. ஹையஸ்ட் பெனால்ட்டி எங்கே இருக்கோ அதனுடைய ரோவோ காலத்திலேயே மினிமம் காஸ்ட்டை சூஸ் பண்ணணும். அப்போ இங்கே ஹையஸ்ட் பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா 8. ஹையஸ்ட் பெனால்ட்டி அக்கர் ஆகிருக்கிறது 4th ரோல. இந்த 4th ரோல மினிமம் காஸ்ட் இருக்கிறது இந்த 0. இந்த இடத்துல தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் எப்படி போடுவோம்? ஆஸ் இட் இஸ். இங்க சப்ளை வந்து 375 இருக்கு, டிமாண்ட் 450 இருக்கு. அப்போ நம்ம எவ்வளோ கொடுக்க முடியும்? 375 தான் கொடுக்க முடியும். அப்போ இந்த 375 நம்ம இங்க போட்டுக்கணும். 375. இப்போ இந்த காலத்தில் 375 கேன்சல் ஆயிருச்சுன்னா 375 போக நமக்கு பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 450 கிராஸ் பண்ணோம்னா 75 வந்து பேலன்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இங்க 375.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ரோ காலம் எது கேன்சல் ஆச்சு? இந்த ஃபோர்த் ரோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அதனால இந்த ஃபோர்த் ரோவ கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, கிராஸ் பண்ணி விட்டுருவோம். ஃபோர்த் ரோ சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. ஆம், ஓகேங்களா? ஸோ இனி அடுத்து என்ன பண்ணுவோம்? அகெயின் சேம் ப்ரொசீஜர். ரோல பெனால்டி, காலம்ல பெனால்டி, ஹையஸ்ட் பெனால்டில லீஸ்ட் காஸ்ட்ல அசைன் பண்ணணும். ரோல பெனால்டி பார்த்தீங்கன்னா, இதுல சேஞ்ச் ஆகாது. 6, 4 இந்த லாஸ்ட்ல எந்த பெனால்ட்டியும் இல்ல. அதே மாதிரி காலத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப சேஞ்ச் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. 6க்கும் 8 6 மினிமம், நெக்ஸ்ட் மினிமம் 8 அப்ப பெனால்டி நெக்ஸ்ட் பெனால்டி 2. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயும் 2, 4க்கு 2 தான். அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா 12, 14 2 தான். ஆனா இங்க பார்த்தீங்க அப்படின்னா 8 கேன்சல் ஆயிருச்சு. இப்ப மினிமம் 12 நெக்ஸ்ட் மினிமம் 13 இதுக்கான டிஃபரன்ஸ் வந்துட்டு 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க 0 10 மைனஸ் 10 இங்கேயும் 0. இப்ப இந்த செகண்ட் இதுல ரோலையும் காலத்துலயும் பார்க்குறோம். ஹையஸ்ட் பெனால்டி எதுல வருது அப்படின்னா 6ல வருது. ஹையஸ்ட் பெனால்டில லீஸ்ட் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லீஸ்ட் காஸ்ட் இங்க தான் இருக்கு. அப்ப இந்த லீஸ்ட் காஸ்ட்ல நம்ம எவ்வளவு அசைன் பண்ண முடியும்? 75 தான் இங்க பேலன்ஸ் இருக்கு. இங்க 500 சப்ளை கொடுக்க முடியும். பட் நம்ம வந்து 75 போட்டுக்கணும். ஓகேங்களா? 75 போட்டாச்சு. இங்க 75 கம்ப்ளீட்டா கேன்சல். இங்க 75 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் 425 பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப எது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு? 6th காலம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அதனால 6th காலத்த நம்ம கம்ப்ளீட்டா அடிச்சு விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இங்க அசைன் ஆன வேல்யூஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஸோ இப்ப இதனோட அடுத்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, அ எகைன் ரோ பெனால்டி அண்ட் காலம் பெனால்டி அப்படின்னு பார்க்கணும். ரோ பெனால்டி நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம திரும்பவும் பார்க்குறோம் அப்படின்னா, மினிமம் வந்துட்டு ரோ பெனால்டில மினிமம் வந்து 2 நெக்ஸ்ட் மினிமம் அப்படிங்கிறது வந்துட்டு 10. அப்ப 2க்குமான டிஃபரன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8. இங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 அடுத்து பார்த்தீங்கன்னா 4 இங்க ஆல்ரெடி கேன்சல் ஆயிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்க பெனால்டி இப்ப 6க்கும் 8க்குமான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நெக்ஸ்ட்லயும் 2 அடுத்ததுலயும் 2 இப்ப இங்க 1 இங்க 0 இங்க வந்துட்டு பேலன்ஸ் எதுவும் இல்ல. ஏன்னா இங்க இது இது அசைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இதுல ஹையஸ்ட் பெனால்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஹையஸ்ட் பெனால்டில லீஸ்ட் காஸ்ட் எங்க இருக்கு? இங்க 2ல இருக்கு. இப்ப இந்த 2ல நம்மளால என்ன பண்ண முடியும்? சப்ளை 300 இருக்கு. டிமாண்ட் வந்து 400 இருக்கு. ஸோ நம்மளால மேக்ஸிமம் என்ன குடுக்க முடியுமோ அத நம்ம குடுத்துறலாம். இப்ப 300 இங்க குடுத்தாச்சு. 300 இங்க கேன்சல். இங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 100 பேலன்ஸ் இருக்கும். ஸோ அப்ப எது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ரோவ கம்ப்ளீட்டா நம்ம அடிச்சு விட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து என்ன பண்ணணும்? எகெயின் பெனால்டி கால்குலேட் பண்ணணும். எகெயின் பெனால்டினா என்ன? லீஸ்ட் காஸ்ட் 6 நெக்ஸ்ட் லீஸ்ட் 12 2க்குமான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த அலைன்மென்ட்டும் கிடையாது. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா 6 அடுத்த டிஃபரன்ஸ் வந்துட்டு 4 அடுத்து லாஸ்ட்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி காலத்துல நம்ம என்ன பார்க்கலாம்? காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 இப்ப இது 2க்குமான டிஃபரன்ஸ் வந்து 14 இப்ப அடுத்தது 2 அடுத்தது 1 அடுத்ததுக்கு வந்து 6 2க்குமான டிஃபரன்ஸ். இப்ப இந்த லாஸ்ட்ல வேல்யூ இல்ல. இப்ப ஹையஸ்ட் பெனால்டி நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஹையஸ்ட் பெனால்டி 14. ஹையஸ்ட் பெனால்டில லீஸ்ட் காஸ்ட் எங்க இருக்கு? இங்க 4ல இருக்கு. 4லன்னா 825 சப்ளை டிமாண்ட் எவ்வளோ இருக்கு? 100 தான் இருக்கு. அப்ப நான் இங்க 100 மட்டும் தான் போட முடியும். இங்க 100 கேன்சல் ஆயிருச்சு. 8 725ல 100 போயிருச்சு. 725 நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் அடுத்து என்ன சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு? செகண்ட் காலம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அத நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறணும். அடுத்து பேலன்ஸ் இருக்கிறதுல சிமிலர் ப்ரொசீஜர். இப்ப இந்த சிமிலர் ப்ரொசீஜர்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் ரோ கிடையாது. அடுத்ததுல ஆஸ் இட் இஸ் இதுலயும் 6 டிஃபரன்ஸ் வந்துட்டு 6 லாஸ்ட்ல வேல்யூ இல்ல. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா 2 இப்ப இங்க இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இங்க திரும்பவும் 2 1 அடுத்தது 6. இப்ப ஹையஸ்ட் பெனால்டி பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 6 வருது. இங்க ஒரு 6 வருது. டை அக்கர் ஆகும்போது நீங்க எந்த வேல்யூ வேணா எடுத்துக்கலாம். இப்ப நான் இந்த வேல்யூல நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6 எடுத்துக்கிறேன். இதுல லீஸ்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 6 இருக்கு. இந்த 6ல நான் என்ன பண்ண முடியும்? இங்க 425 இருக்கு. இங்க 350 இருக்கு. நான் இங்க 350 நான் இங்க குடுத்துறணும். இங்க 350 கேன்சல் ஆயிருச்சு. இப்ப இங்க வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 425ல 350 போயிடுச்சுன்னா, பேலன்ஸ் ஒரு 75 உங்களுக்கு கிட்ட இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து 350 போனதுக்கப்புறம், இப்ப இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. ஓகேங்களா? அடுத்தது பேலன்ஸ் இருக்கிறதுல நம்ம திரும்பவும் அதே ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ரோ கேன்சல் ஆல்ரெடி.
இங்க வந்துட்டு 1 இருக்கும். இங்க டிஃபரன்ஸ் வந்துட்டு 2 இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க 4த் ரோ வந்து ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுச்சு. இங்க ஃபர்ஸ்ட் ரோ கேன்சல், செகண்ட் ரோ கேன்சல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபரன்ஸ் வந்து இங்க 2 இருக்கு. இங்க 1 இருக்கு. லாஸ்ட் இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 இருக்கு. இங்க லாஸ்ட்ல இது இருக்கு. இப்ப இதுல ஹையஸ்ட் பெனால்டி பார்த்தீங்கன்னா, இப்ப 6. இதுல லீஸ்ட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ இப்ப இந்த வேல்யூல 10ல வந்துட்டு நம்ம இப்ப அசைன் பண்றது இப்ப 10ல எவ்வளோ பண்ணலாம்? இங்க வந்து 725 இங்க 400 இருக்குது. நான் 400 நான் இங்க மேக்ஸிமம் குடுக்கலாம். 400 கேன்சல். இங்க வந்துட்டு 400 போயிருச்சுன்னா 325 உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த ரோ வந்துட்டு கம்ப்ளீட்டா கேன்சல். இதே மாதிரியே ஃபைனல் லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க 1, இங்க 2, இங்க மேலயும் கீழயும் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் 2வும் சாட்டிஸ்ஃபைடு, 3ர்ட்ல 2, 1 இப்ப இந்த லாஸ்ட்டும் சாட்டிஸ்ஃபைடு. இப்ப இதுல ஹையஸ்ட் பெனால்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 2 அக்கர் ஆகுது, இங்கேயும் 2 அக்கர் ஆகுது. நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஏதோ ஒரு 2 சூஸ் பண்றேன் அப்படின்னா, இங்க 250 நான் வந்துட்டு இங்க குடுக்கலாம். ஸோ 250 குடுக்குறதுக்கு இங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 75 தான் இருக்கு. இங்க நான் 75 தான் மேக்ஸிமம் குடுக்க முடியும். இங்க 75 குடுத்தாச்சு. இப்ப இங்க 75 போக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 175 பேலன்ஸ் இருக்கும். அந்த 170 இந்த ரோ தான் கேன்சல் ஆச்சு. இப்ப இங்க இந்த 175 பேலன்ஸ் இங்க போடணும். இங்க 175 போயிடுச்சு அப்படின்னா, இங்க 325ல 175 போயிடுச்சு அப்படின்னா, பேலன்ஸ் ஒரு 75 இருக்கும். அந்த 75 நம்ம இங்க குடுத்துட்டோம் அப்படின்னா, சாரி ஒரு 150 பேலன்ஸ் இருக்கும். இப்ப இந்த 150 நம்ம இங்க போட்டுட்டோம் அப்படின்னா கேன்சல். இப்போ ஸோ ஆல்ரெடி எல்லா செல்ஸ்லயும் எல்லா அசைன்மெண்ட்டும் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ செல்ஸ் வேல்யூ அசைன் ஆயிருக்குன்னு பார்க்கணும். 300 இன்டூ 2 300 into 2 plus 350 into 6 plus 75 goods 12 rupees transportation plus 75 into 0 plus 100 into 4 plus 175 into 14 plus 150 into 12 plus 400 into 10 likewise 375 into 0 that's all. இது எல்லாத்தையும் நீங்க டோட்டல் பண்ணி நீங்க போடும்போது rupees 12,250 ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வெர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் நீங்க சால்வ் பண்ணணும். வெர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட்ல பெனால்டி கால்குலேட் பண்ணணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் மினிமம் அண்ட் த நெக்ஸ்ட் மினிமம் ஹையஸ்ட் பெனால்டில லீஸ்ட் காஸ்ட்ல அசைன் பண்ணணும். ஸோ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். தேங்க் யூ.